இன்றைக்கி நம்ம நேச்சுரலான மெத்தடில் ஒரு ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இந்த காலத்தில் வெள்ளை முடி பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. சின்ன வயசு குழந்தைங்களுக்கே பார்த்திங்கன்னா வெள்ளை முடி வந்துடுது. 15 வயசு குழந்தைங்க கூட இப்போ வெள்ளை முடியோடு இருக்கிறாங்கங்க. ஏன்னா இப்போ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே அவங்களுடைய முடியை ரொம்பவே பாதிச்சுது. இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கெமிக்கல் ஹேர் டை பக்கம் போயிடுறாங்க. அந்த மாதிரி போகும்போது பக்கத்தில் இருக்கிற முடிகள் கூட வெள்ளையாக மாறிடுதுங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு நேச்சுரலான ஹென்னா ஹேர் டையை ஈஸியான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது நம்மளுடைய முடியை 2 மாதத்துக்கு அப்படியே கருமையாக வச்சுருக்கும். எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி அரிப்பு இது எதுவுமே வராதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது ஹென்னா ஹேர் டைங்க. ஹென்னாவை வச்சு நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு நேச்சுரலான ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போதும் இரும்பு கடாயில் செய்யும்போது நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா பல மடங்காக கிடைக்குங்க. ஏன்னா அந்த ஹென்னாவில் இந்த அயனும் சேரும்போது ரிசல்ட் 100% கிடைக்கும். இப்போ நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுடைய ஹேர் நல்லா திக்காக லாங்காக அடர்த்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொடிகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஹென்னா ஹேர் டையில் நம்ம செம்பருத்தி பூவோட பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூ பவுடர் நம்மளுடைய முடிகளை கருமையாக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய முடிகளை நல்லா பளபளன்னு வச்சுருக்குங்க. நல்லா சில்கியாக நம்மளுடைய ஹேரை மாற்றி கொடுத்துரும். அதேமாரி முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கும் இந்த ஒரு செம்பருத்தி பூவோட பவுடர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஹென்னா ஹேர் டையில் நம்ம இப்போது நெல்லிக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், செம்பருத்தி பூ பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போது இதில் நம்ம அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா 1 டீஸ்பூன் கரிசலாங்கண்ணி பவுடர், பிரிங்ராஜ் பவுடர். இந்த பவுடரை பற்றி சொல்லணுமா என்ன, இந்த ஹேர் டையில் நம்ம இந்த பவுடரை சேர்க்கும்போது நம்மளுடைய முடிகளை 2 மாதத்துக்கு கருமையாகவே வச்சுருக்கிறதுக்கு இந்த ஒரு கரிசலாங்கண்ணி பவுடர் ரொம்ப ரொம்ப இந்த ஹென்னா ஹேர் டையில் வேலை செய்யுங்க. இப்போது இந்த 3 பவுடரோட நம்ம முக்கியமான ஹென்னா பவுடரை சேர்க்கணும் இல்லையா. ஹென்னா பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்க்குற இந்த ஹென்னா பவுடர் 2 டீஸ்பூன் நம்மளுடைய முடிகளை நல்லா கருமையாக மாற்றுறதுக்கு உதவி பண்ணும். நம்ம ஆக்சுவலாக ஹென்னா சேர்த்தா முடி ப்ரௌன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போது இந்த ஹென்னா ஹேர் டையில் இன்னும் ஒரு சில பொருட்களை சேர்த்துருக்கோம். அதனால் நம்மளுடைய வெள்ளை முடிகளை இந்த ஹென்னா நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறாங்க. அவுரி பொடிக்கு பதில் நம்ம கத்தா பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை நம்ம நிறைய சேர்த்துடக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் கிட்ட சேர்த்தா போதும். இது நம்மளுடைய முடிகளை கருமையாக்குங்க. அப்படி கருமையான முடிகளை ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாக வச்சுருக்கிறதுக்கு இந்த ஒரு கத்தா பவுடர் ஹென்னா ஹேர் டையில் நல்லா வேலை செய்யுங்க. இப்போது இந்த கத்தா பவுடரையும் சேர்த்துட்டு ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடரில் எல்லாத்தையுமே நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட டீ டிகாஷன் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இல்லை அப்படின்னா நார்மல் வாட்டர் லைட்டாக வெதுன்னு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹென்னா ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நீங்கள் ஹென்னா ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தொரன்னு ஆக்கிட்டீங்க அப்படின்னா ஹேரில் ஒட்டவே ஒட்டாது, நிற்காது இல்லையா, அப்படி கீழே ஒழுகிட்டு இருக்கும், முகமெல்லாம் ஆயிடும். அதனால் நல்லா நம்மளுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுற பதத்துக்கு நம்ம இந்த கன்சிஸ்டன்சியை ஹென்னா ஹேர் டை கன்சிஸ்டன்சியை மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஹென்னா ஹேர் டையை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அது பார்த்திங்கன்னா கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது. ஹென்னா ஹேர் டையில் கட்டிகள்லாம் இல்லாமல் ஹென்னா ஹேர் டையை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக நம்மளுடைய ஹேரில் ஒட்டுற மாதிரி நல்லா டைலூட்டாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் ஹென்னா ஹேர் டை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1 மணி நேரம் நம்ம அப்படியே ஹென்னா ஹேர் டையை ஒரு பக்கமாக வச்சுருங்க இரும்பு கடாயில். இந்த ஹென்னா ஹேர் டை இரும்பு கடாயில் இருக்க நம்மளுடைய அந்த ஹென்னா ஹேர் டை நல்ல ஒரு பவராக நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இரும்பு கடாயில்
இருக்கிற இரும்பும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹென்னா ஹேரில் போய் மெர்ஜ் ஆகி நம்மளுக்கு சூப்பரான 2 மாதத்துக்கு முடியை வந்து அப்படியே கருமையாக வச்சுருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஹேர் டைக்கு நம்மளுக்கு கிடச்சிருங்க. இப்போ நான் இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இதை அப்படியே தட்டு போட்டு ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இல்லை நைட்டு செய்து நீங்கள் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் 2 மணி நேரம் கழித்து எடுக்கிறேன். எவ்வளோ கருன்னு நம்மளுக்கு ஹென்னா ஹேர் டை கிடச்சிருக்கு பாருங்கள். இதை நம்ம ஹேரில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடலாமா? நீங்கள் வந்து இந்த ஹென்னா ஹேர் டையை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஹேரில் வச்சிங்கன்னா போதுங்க. உங்களுடைய முடி வந்து நல்லா கருன்னு நீளமாக அடர்த்தியாக மாறிடுங்க. அடர்த்தியாக வளரும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா ஹேருக்கு உண்டான பொருட்கள் தான். அதாவது ஹேரை வந்து நல்லா வந்து வளர்ச்சி படுத்தக்கூடிய பொருட்களை தான் சேர்த்துருக்கோம். எல்லாமே இயற்கையான பொருட்கள் தான். ஓகே, நம்ம நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க 1 ஹவருக்கு அப்புறம். அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு ஹேரில் எந்த விதமான தண்ணி ஊற்றாதீங்க, எண்ணெய் வைக்காதீங்க. ஒரு 2-3 நாள் கழித்து உங்கள் வீட்டில் என்ன ஹேர் ஆயில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஹேரில் வந்து அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துக்கோங்க. நல்லா ஸ்டோக் கொடுத்துட்டு 1 மணி நேரம் நல்லா வந்து எண்ணெயை வந்து தலையில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மைல்டு ஷாம்பு போட்டு ஹேரை வாஷ் பண்ணிடுங்க. இந்த மெத்தடில் செய்யும் பொழுது நம்மளுடைய முடிகள் வந்து 2 மாதத்துக்கு அப்படியே கருப்பாக இருக்குங்க. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. உங்களுடைய முடி நிரந்தரமாக கருப்பாக மாறிடுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. அதுவும் ஹென்னா ஹேர் டை. நேச்சுரலான பொருட்கள் வச்சு நம்ம செய்திருக்கிற இந்த ஹென்னா ஹேர் டை நீங்களும் செய்து பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செய்து ஹேர் டையை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படி